இந்த அக்கிரமத்தும் கைதல்லாமை அடுத்து காக்கும். மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்து இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக மாற்றிருக்கீங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, மனக்கசப்புகளை அழிப்பதற்காக நீங்கள் அன்பாக வாழ வேண்டும், புரிந்து வாழ வேண்டும், விலங்கி வாழ வேண்டும், நண்பர்களாக இருக்க வேண்டும், உறவுகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். ஒருவரை ஒருவர் புரிதல், ஒருவரை ஒருவர் விளங்குதல், ஒருவர் ஒருவர் பரஸ்பரத்தை நிலைநாட்டுதல், இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை படைத்திருக்கிறோம். எனவே படைப்பாளியில் எந்த வேற்றுமையும் கிடையாது. உலகத்தில் 1000 கொள்கைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான விஷயத்தை உலகத்திற்கு போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதனால்தான் ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாம் ஓதிக் கொண்டிருக்கிறது. இதை பிரச்சாரத்திற்கு ஒழுங்கை எழுதிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுகிறது. உங்கள் சிறந்தவையா இந்த பேருக்கும் எடுத்துக்காட்டும். நீ எவ்வளவு விஞ்ஞானத்தை படித்து உயர்ந்த அந்தஸ்திற்கு சென்றிருந்தாலும் நீங்கள் சிறந்தவர் யார் இருக்க முடியும்? உங்களில் யார் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறார்களோ, உங்களில் யார் 5 வரை விழுகிறார்களோ, உங்களில் யார் எழுதிக்காமல் இருக்கிறார்களோ, உங்களில் யார் அண்டவிக்காரர்கள் அதே முறையில் நடந்து கொள்கிறாரோ, உங்களில் யார் உறவை அன்பையும் பரஸ்பரத்தையும் பேரை பாதுகாக்கிறார்களோ, உங்களில் எல்லா விஷயத்திலையும் யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். இறைவன் அறிவிப்பு செய்கிறார், உலகத்திற்கு சொல்கிறார். நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம். நான் உயர்ந்தவர், நான் சிறப்பப்பட்டவர், எனக்கு பலன் இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது. இதெல்லாம் ஒரே கிடையாதா? இதெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு பேசிக்கொண்டு அழைக்கிற பேச்சினார். படைத்தவர் கூறுகிறார், நீங்கள் படைத்த உலகத்தில் உங்களுக்கு சிறந்தவர் யார்? யார் உங்களில் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, பயப்படுகிறார்களோ, நடுங்குகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்களோ, குர்ஆன் பேசுவதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவர்கள், அதை கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை போதித்தார்கள் அந்த அடிப்படையில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் என்று நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு உணவளிக்கக்கூடியவர். நமக்கு இந்த சபையிலே வந்து அமரக்கூடிய நசீபை கொடுத்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தாலே அந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்விடத்திலே